ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் வியாழக்கிழமை. பாபாவின் அருள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான அற்புதமான நாள். உங்களுடைய எல்லா வேண்டுதல்களும் இன்னைக்கு நிச்சயமாக நிறைவேறும். பாபா கிட்ட உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருந்தாலும் சரி, திருமணம், குழந்தை, கடன் பிரச்சனை தீரணும், கணவன் மனைவிக்குள் ஒத்துமை இருக்கணும், இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுடைய குழந்தை நல்லா படிக்கணும், நல்ல ஒரு குழந்தையாக இருக்கணும், உங்கள் சொல் பேச்சு கேட்கணும், இப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு கோரிக்கை இருக்க தான் செய்யுது. நீங்கள் இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா அது உங்களுடைய நல்ல நேரத்துக்கான துவக்கம்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக பாபாவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பாபா இந்த பதிவின் மூலமாக உங்கள் கிட்ட நேரடியாக பேச இருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக நல்ல ஒரு தரமான வாழ்க்கையாக மாறும். இன்றைய நாள் உங்களுக்கான அருள் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய நாளாக அமையும். இது ஒரு சாதாரண பதிவு கிடையாது. இன்றைக்கி வியாழக்கிழமை. பாபாவோட நேரடியாக அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெறுவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டு பாபா கிட்ட கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் பாபா தன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு நிறைவேற்றி தர இருக்கிறார். பாபா உங்களுக்காக வழங்கும் அருள் ஆசீர்வாதம். என்னுடைய அன்பு குழந்தையே, நான் உன் கூட தான் இருக்கேன். நீ இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. நான் உன் கூட நேரடியாக பேசிகிட்ருக்கிறேன். ஏன்னா நீ ரொம்ப காலமாக என்கிட்ட நிறைய கோரிக்கைகளை வச்சுட்டு பொறுமையாக காத்திருக்கிற. உன்னுடைய பொறுமைக்கான பரிசு தான் இது. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, யார்கிட்டையும் போய் புலம்பாத. உன்னுடைய துன்பத்தை தீர்க்கறதுக்கு தான் நான் இருக்கேன். என்ன சங்கடமாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லிவிட்டு உன் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் என் பாதத்தில் இறக்கி வச்சிரு. இனிமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய தேவை என்னவோ அதை உன் சாயாகிய நான் நிச்சயமாக கண்டிப்பாக உனக்கு சரி செய்து தருவேன். உங்களுடைய பிரச்சனைகள் பல இருக்கலாம். ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு வேணுமா இருக்கும், ஒரு சிலருக்கு கல்யாணம் ரொம்ப நாள் தடங்களாக இருக்கேன்னு இருக்கும், ஒரு சிலருக்கு கல்யாணம்லாம் நல்லா நடந்துருச்சு பாபா, எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல, நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு தேவை இருக்கிறவங்களும் இருக்கும். ஒரு சிலருக்கு படிப்பில் முன்னேறணும், ஒரு சிலருக்கு படிப்பு நல்லா படித்தும் தகுந்த வேலை கிடைக்கலையே அப்படின்ற வருத்தம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை தீரணும். இப்படி என்ன சங்கடத்தோட நீங்கள் ஏன் முன்னால் வந்து உட்கார்ந்துருந்தாலும் சரி, உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்கிட்ட இருக்குது. உங்கள் மனசை லேசாக வச்சுக்கோங்க. மன அழுத்தத்துக்கு மட்டும் எப்போவுமே இடம் கொடுக்காதீங்க. கடன் தானே சரி செஞ்சிடலாம், பிரச்சனை தானே தீர்த்துடலாம், என் பாபா என் கூட இருக்காரு, எனக்கு நிச்சயமாக நல்ல காலம் பிறக்கும்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கோங்க. நான் எப்பவும் உங்களை கைவிட மாட்டேன். இதை மட்டும் நீங்கள் மனசார நம்பினா போதும். நீங்கள் நம்பிக்கை வைக்கிற அந்த நேரமே உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல வாழ்க்கையாக மாறும். இன்றைக்கி வியாழக்கிழமை. என் அருள் ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பலமாக வளர்ந்து வரும். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்கும். நல்ல விதையை போடுங்க. அந்த விதை நிச்சயமாக செடியாகி மரமாகி காய்த்து கனியாகி உங்கள் கைகளில் வந்து சேரும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இந்த மரம் எனக்கு நல்ல பலனை தரும், அதுக்காக நான் நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருப்பேன்னு சொல்லி நான் சொல்கிறது கனிங்கிறது கனி மட்டும் இல்லை, உங்களுடைய தேவைகள் என்னவோ அதெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும். இப்போது ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன மனசால நினைங்க. எப்போவுமே சங்கடம் வரும்போது கடவுளை நினைக்கணும்னு சொல்லி தோணாது. ஆனால் என்னுடைய குழந்தைகளாக நீங்கள் எப்போவும் எந்த சங்கடம் வந்தாலும் கடவுள் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க. இப்போது ஒரு சில நொடிகள் உங்கள் கண்ணை மூடுங்க. என்ன நினச்சிக்கோங்க, பாபா என்னை நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லி என்னை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க.
நீங்கள் என்கிட்ட சொன்னது என் காதில் விழுந்துருச்சு. உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக என் ஆசீர்வாதத்தோட நிறைவேறும். இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை வேறு. இப்போது இந்த நொடி தொடங்கி உங்களுடைய வாழ்க்கை நல்ல வளமான வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்குது. நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் சரி, அது பல வழிகளில் உங்களுக்கு என் ஆசீர்வாதத்தோடு வந்து சேரும். நம்பிக்கை, பொறுமை, இந்த 2 விஷயம் இருந்தால் போதும். நான் எப்பவும் உங்கள் கூட தான் இருப்பேன். இந்த பதிவு உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத என்னால் உணர முடியுது. ஏன் தெரியுமா? நான் உங்களுக்குள்ளே தான் இருக்கேன். என்னை வெளியில் எங்கேயும் தேடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறது எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். பாபா எங்கேயோ இருக்காருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இருக்கவே மாட்டேன். நான் உங்கள் கூட தான் இருக்கேன். நான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சி இருக்கிறேன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வேண்டுறதும் சரி, நீங்கள் நினைக்கிறதும் சரி, எல்லாம் எனக்கு வந்து சேரும். அது எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கவலையை என் காலடியில் வச்சுட்டு நிம்மதியாக இரு. இந்த பதிவு உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணு. கமெண்ட்டில் வந்து ஓம் சாய்ராம்னு எழுது. உன்னுடைய மனபாரம் நிச்சயமாக குறையும். இந்த அருள் ஆசீர்வாதம் இன்னும் பல பேருக்கு போய் சேரணும்னு நினச்சா ஒரு ஷேரையும் பண்ண. நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் உன் கூட இருந்து நல்ல அருள் ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டே இருப்பேன். உன்னுடைய நம்பிக்கைக்கும் பொறுமைக்குமான பரிசு தினம் தினம் என் அருள் ஆசீர்வாதத்தோடு உன்னிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஓம் சாய்ராம். இது போன்ற பாபாவின் அருள் ஆசீர்வாதம் நிறைந்த பதிவுகள் உங்களுக்காக தொடர்ந்து சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல் சேனலில் வந்து கொண்டே இருக்கும். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பாபாவின் அருள் ஆசீர்வாதங்களை பெற்று அவருடைய பக்தர்களாகிய நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்வோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.